வணக்கம். இது உலக நிகழ்வுகள். மாஸ்கோவில் உள்ள குரோக்கஸ் சிட்டி ஹாலில் நடந்த தீவிரவாதிகள் தாக்குதல் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அந்த துயர நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 140 பேர் இறந்து போனாங்க. அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும். ஒருவேளை இஸ்லாம் கலீலோ அப்படிங்கிற ஒரு டீனேஜ் பாய் அங்கே இல்லாமல் இருந்திருந்தா. 15 வயசான இஸ்லாம் கலீலோ அந்த மாலில் பார்ட் டைமாக வேலை பார்க்குற ஒரு சிறுவன். அந்த தாக்குதல் நடந்தப்ப முதல்ல அவனுக்கு எதுவும் தெரியல. எஸ்கலேட்டர் வழியாகவும் ஸ்டேர்கேஸ் வழியாகவும் மக்கள் எல்லாம் இறங்கி ஓடு வரத்தை பார்த்துட்டு அங்கே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் மியூசிக் கான்சர்ட் நடக்கிற பகுதியிலேருந்து துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கு. உடனே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் குழம்பி நின்றுட்டு இருந்த மக்களை அங்கிருந்து எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக பக்கத்தில் உள்ள எக்ஸ்போ ஹாலுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சிருக்கிறான். கிட்டத்தட்ட எல்லாரும் போனதுக்கு பிறகு அவனும் அவங்களோட சேர்ந்து அந்த எக்ஸ்போ ஹாலுக்கு போய் பாதுகாப்பாக இருந்திருக்கிறான். அந்த பையன் உடனே எடுத்த முடிவுனால 100 பேரோட உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கு. தீவிரவாத தாக்குதல் முடிஞ்சு குரோக்கஸ் சிட்டி ஹாலில் அமைதி திருமணத்துக்கு அப்புறம் அந்த பையனோட செயல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. உடனே எல்லாரும் அவனை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாம் கலீலோ அப்படிங்கிற பேரு ரஷ்யா முழுக்க ஃபேமஸ் ஆயிருச்சு. அந்த மாதிரியான சமயத்தில் உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு அந்த பையன் கிட்ட கேட்டும்போது, உண்மையாவே எனக்கு பயமா தான் இருந்துச்சு. ஆனா 100 பேரோட உயிரை காப்பாத்துறதுக்காக என்னோட ஒருத்தனோட உயிர் போயிருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம, நான் ஒன்றும் பெரிய ஹீரோலாம் இல்லை, இது என்னோட வேலையோட ஒரு பகுதி அப்படின்னு, இது மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே தெளிவா சொல்லியிருந்ததுனால இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கிறான். இஸ்லாம் கலீலோ ஒரு தீவிரமான ஃபுட்பால் ஃபேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவனோட ஃபேவரட் டீமான ஸ்பார்டக் மாஸ்கோ அவனை நேரடியாக அழைச்சு இனிமே தாங்கள் விளையாட போற எல்லா மேட்சுக்குமான டிக்கெட்டை ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவோட பிரபலமான ராக் இசை பாடகரான மோர்கன் ஸ்டெர்ன் அந்த சிறுவன் வேலை பார்த்த இடத்துக்கு கால் பண்ணி அவனோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி அந்த சிறுவனோட அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபில்களை டெபாசிட் பண்ணியிருக்காரு. இதை அந்த சிறுவன் உறுதிப்படுத்தியிருக்கிறான். அது மட்டும் இல்லாம ரஷ்ய அரசாங்கத்தோட சார்பா வீரதீர செயலுக்கான விருது இஸ்லாம் கலீலோவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. Islam Kalilov pour son abnégation, son courage. துயரமான சூழ்நிலைகளில் இருந்தும் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தும் இஸ்லாம் கலீலோ மாதிரி நிஜ ஹீரோக்கள் நமக்கு எப்போதுமே உருவாக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு உலக நிகழ்வுகள் நிகழ்ச்சியில்.